ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த ஆஷ் கலர்லேயும் சாண்டல் கலர்லேயும் சேர்த்து ஒரு பிஸ்கெட் நாட்டும் நார்மல் நாட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கூடை போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் ஆஷ் கலரில் வந்து 9 ஸ்கேல் அளவில் 18 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்தது சாண்டல் கலரில் வந்து 8 ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் வந்து நம்ம ஆஷ் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம வந்து நார்மல் நாட் போடணும். இப்போ வந்து இது பேஸ் வந்து நார்மல் நாட்டில் தான் போட போகிறோம். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் எப்பயுமே நமக்கு வந்து சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னும் நான் வந்து 3 ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ சாண்டல் கலர் 4 ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது ஆஷ் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அது மொத்தத்தையும் நம்ம வந்து லைனாக ஜாயின் பண்ணணும். லாஸ்ட்டில் வந்து இந்த சாண்டல் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணிடணும். பண்ணிவிட்டு மேலே கீழே ஃபுல்லாக நான் அடி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அடி போட்டு முடித்தாச்சு. மொத்தம் வந்து 12 லைன் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது இப்போ நம்ம வந்து சாண்டல் கலர் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சைடில் இருக்க அதே அளவு விட்டுறணும். விட்டுட்டு நம்ம வந்து 4 நாளாக பிரித்து போடுவோம் பார்த்திங்களா, அதே போல் நம்ம வந்து போடணும். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம இப்போது சாண்டல் கலர் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் நாட் போடணும். போட்டுட்டு இந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும். நாலு நாட் போட்டாச்சு. இப்போ இதே அளவு எடுத்துகிட்டு இப்போ ஒயரை வந்து கட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இதே போல் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சுற்றி போட்டுடணும். இது பாருங்கள், நான் எல்லா இடத்துலையும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த கட் பண்ணி விட்டுருக்கோம் பார்த்திங்களா, எப்பயும் போல் தான் அது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் நாட் போட்டுறணும். இதே போல் இப்போ 2வது நாட்டு இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து பிஸ்கெட் நாட் போட போகிறோம். அது எப்படின்னா, முதல்ல வந்து இந்த 4 நாட்டு எடுத்துக்கணும். இந்த 4 சாண்டல் கலரில் தான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஒயரை வந்து இது போல் மடிச்சுக்கணும். அதுக்கடுத்தது பக்கத்தில் இருக்க ஒயர் எடுத்து சுற்றணும். அப்புறம் இந்த 2 ஒயரையும் வந்து மேலே எடுத்து வைக்கணும். அந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுறணும். மறுபடியும் வந்து மேலே வச்சுருக்கிற ஒயரை வந்து நம்ம பேக் சைடில் அப்படியே தள்ளிக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்டில் இருக்க ஒயர் எடுத்து சுற்றணும். சுற்றிட்டு மறுபடியும் மேலே வச்சுட்டு
நம்ம வந்து இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு பிஸ்கட் நாட் வந்து ரெடி ஆகிடும். பிஸ்கட் நாட் எப்படின்னு போட தெரியலன்னா நீங்கள் வந்து கோமதி ஒயர் ஒர்க்ஸ் சேனலில் போய்ட்டு பாருங்கள். அதில் வந்து நான் போட்டிருக்கேன். இப்போது போட்டு முடிச்சாச்சு. இதே போல் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அந்த 4 ஒயர்லேயும் நம்ம வந்து சுற்றி போட்டுறணும். அதுக்கடுத்தது இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த நார்மல் நாட் எடுத்து பக்கத்தில் 2 நார்மல் நாட் போடணும். அதே போல் நம்ம ரைட் சைட்லேயும் வந்து 2 நார்மல் நாட் போட்டுறணும். இது போட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த ஒயர் எடுத்துகிட்டு நம்ம வந்து 2 நார்மல் நாட் போட்டுறணும். இப்போ இந்த 2 ஒயரும் மேலே வரும் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து ஒரு நார்மல் நாட் போட்டுறணும். இப்போ ஒரு பிஸ்கட் நாட்டு நடுவில் சுற்றி வந்து நார்மல் நாட் இருக்கிற மாதிரி போட்டுடணும். இப்போ இந்த 2 ஒயர் மேலே கிராஸ் ஆகுது பாருங்கள், அதில் ஒரு நாட் போடணும். அவ்வளோதான். இப்போ இதே போல் நான் வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள். இது போல் தான் இருக்கும். இந்த ஓரத்துலேயும் சாண்டல் கலர் வரும். சென்டரில் வந்து இப்போ 4 ஆஷ் கலர் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மேலே கிராஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடணும். இப்போ வந்து 2 கலரும் சேர்ந்த மாதிரி வரும். 2 சாண்டல் வரும், 2 சாண்டல் ஒயர், 2 ஆஷ் கலர் ஒயர் வரும். இப்போ அதையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து பிஸ்கட் நாட் போடணும் மேலே. போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது சைடில் இருக்கிற ஒயரை வச்சுட்டு அதை சுற்றிலும் வந்து நமக்கு நார்மல் நாட் போடணும். இப்போ இதே போல் தான் ஃபுல்லாக போடணும். நான் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாடலில் தான் வந்திருக்கும். ஒயர் வந்து இந்த அளவுக்கு சின்னதாகிடுச்சு. இது மேலே இதில் பிஸ்கட் நாட் போட்டால் ரொம்ப குட்டி ஆகிடும். அதனால் இதோட நிறுத்தியாச்சு. இப்போ வந்து இந்த ஒயருங்களை எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் நாட்டில் இருக்கிற ஒயரை வந்து ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பில் விடக்கூடாது. 2வது இருக்குது பாருங்கள், அதில் தான் விடணும். கிராஸாக சொருகணும். லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி சொருகி விட்டுருணும். இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த சைடில் வந்து சொருகணும். இப்போ இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான், சொருகி முடிச்சாச்சு. ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு. இது போல் தான் இருக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடு இந்த சைடில் வந்து இது போல் வரும். கூடையினுடைய அடிவாகம் பாருங்கள், 12 லைன். அதனால் கொஞ்சம் பெரிய கூடையாக இருக்கும் இது. போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.